அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தந்தை பெரியார் இருக்கார்ல, அவர் ரிலேட்டடாக ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது பார்த்தோம் அப்படின்னா, தந்தை பெரியார்லேருந்து மினிமம் 2லேருந்து 5 கொஸ்டின் வரைக்கும் கம்பல்சரி வந்துடுது இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து எந்தெந்த டாபிக் நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படின்றத வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் ரிலேட்டடாக கொஷின்ஸ் நிறையா போட்டிருக்கேன். போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நியர்பை 300+ கொஷின்ஸ் வந்து தமிழில் மட்டுமே போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இந்த பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணிடுவேன். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான். சுயமரியாதை அவனின் பிறப்புரிமை. சமூக நீதி சமூக சமத்துவத்தை உருவாக்குகிறது என்று கூறியவர் யார் அப்படின்னா தந்தை பெரியார். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தந்தை பெரியார் மக்கள் தங்கள் உயிருக்கு ஒப்பாக என்ன வேண்டும் என விரும்புவது எது? சுயமரியாதை தான் அப்படி சொல்கிறாரு. ஓகேங்களா? சுயமரியாதை ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றாரு. தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் எந்த ஆண்டு? 1920ஆம் ஆண்டு யாரால் நடத்தப்பட்டது? தந்தை பெரியாரால். இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். 1920 ஈவேரா பெரியசாமி தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் எந்த ஆண்டு நடத்தினார் அப்படின்னு சொல்லி கேட்டால் 1920 வந்து நடத்தியிருப்பார். இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஸ்கூல் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க 1920ஆம் ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஜிகேவிலையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தன்னுடைய பண்ணையிலேருந்து கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை வந்து வெட்டி வீழ்த்தினார். தாய் தங்கை இருவருமே வந்து கள்ளுக்கடை மறியலில் வந்து இருந்தாங்க, அதாவது கலந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ கதர்லாம் விற்றுருந்துருப்பார். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டில் 1921ஆம் ஆண்டு ஈவேரா தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடத்தினார். அதில் 1920 இருக்குது, இதில் 1921 கேட்டிருக்காங்க பாரு. அப்போது 2 பெண்கள் அவருடன் சேர்ந்து மறியல் போராட்டத்தில் இப்போ தான் அவங்கள பற்றி நம்ம பேசணும் இல்லையா? ஸோ 2 பெண்கள் அவருடன் சேர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவ்விரு பெண்கள் தான் கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதாக முதலில் கைது செய்யப்பட்டவர்கள். அவர்கள் யார் அப்படின்னா நாகம்மையார், கண்ணம்மாள். ஓகேங்களா? அந்த 2 பெண்கள். ஓகேங்களா? அடுத்த ஈவேரா ராமசாமி 1924ஆம் ஆண்டு வைக்கம் என்னும் இடத்தில் எதற்காக இப்போ போராட்டம் மேற்கொண்டார்? வைக்கமில் வந்து 1924 இப்போ கூட 100வது ஆண்டு விழா கொண்டாடணும் இல்லைங்களா? அதுதான் கோயில் கருவறைக்குள் இளவர்களை அனுமதிக்கிறதுக்காக இந்த போராட்டம் வந்து நடத்தியிருப்பார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1925ஆம் ஆண்டு ஈவேரா ராமசாமி சுயமரியாதை இயக்கத்தை துவக்கினார். 1925ஆம் ஆண்டு ஈவேரா ராமசாமி சுயமரியாதை இயக்கத்தை துவக்கினார். இந்த இயக்கத்தின் முக்கிய நோக்கமானது மக்களிடையே சுயமரியாதை, சுய நம்பிக்கை, புரட்சிகரமான சிந்தனைகளை வளர்ப்பது, அரசியல் மற்றும் சமுதாய விடுதலை நலன்களை அனுபவிப்பது அப்படின்னா 2மே ரைட்டு தான். ஸோ இது எங்கே நடத்தியிருந்திருப்பார்? காங்கிரஸ் மாநாடு வந்து 1925 வந்து பார்த்திங்க அப்படின்னா காஞ்சிபுரத்தில் வந்து நடைபெறும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 1925 வந்து பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய சிவான்றவர் வந்து பார்த்திங்கன்னா சுப்பிரமணியம் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு கல்விச்சாலை அமைச்சிருப்பாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பிராமணர் மாணவர்களுக்கு ஒரு மாதிரி உணவும் மற்ற மாணவர்களுக்கு ஒரு மாதிரி உணவும் வந்து பள்ளிகள் அமைச்சிருப்பாங்க. அது காங்கிரஸுடைய நிதி உதவியில் நடைபெறும். ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா உணவு மாற்றி அதாவது ஏற்றத்தாழ்வு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுவார்? காஞ்சிபுரம் மாநாட்டில் வந்து அதை பற்றி பேசுவார். இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு இருக்குது அப்படின்னு சொல்லி பேசும்போது ஆனால் அது அப்போ வந்து ராஜாஜி என்ன சொல்லுவார் அப்படின்னா, இங்கே நம்ம பேச வந்தது அதற்காக கிடையாது, இது வந்து சுதந்திர போராட்டத்திற்கானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அதனால் கோவப்பட்டு ஐயா என்ன பண்ணிட்டு அப்படின்னா இந்த இயக்கத்தை விட்டு வெளியே போயிட்டு அதே ஆண்டு 1925 வந்து சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்து வந்திருப்பார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்போது ஈவே ராமசாமி பெரியார் சுயமரியாதை இயக்கத்தினை தொடங்கினார்? ஆனால் 26ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் 25லேயே வந்து தொடங்கி இருந்திருப்பார். தந்தை பெரியாரால் சுயமரியாதை இயக்கத்தின் தத்துவம் என கூறப்பட்டது யாது? மறுபிறப்பில் நம்பிக்கை இல்லாமல் இருப்பது, இறைவன் மீது நம்பிக்கை இல்லாமல் இருப்பது, சிற்றின்பத்திற்கு மேலான ஒன்று இல்லை என்பதை, பகுத்தறிவு அடிப்படையில் தனக்கு சரியென்று நம்புவதை செய்வது, அவ்வாறு செய்த பின் தவறுகள் இருப்பின் பகுத்தறிந்து திருத்திக் கொள்வது, மேலும் அவ்விளைவுகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து எது? இந்த டீன்றது தான் ஆன்சர். ஸோ பகுத்தறிவின் அடிப்படையில் தனக்கு சரியென நம்புவதை செய்வது, அவ்வாறு செய்த பின் தவறுகள் இருந்தால் பகுத்தறிந்து திருத்திக் கொள்வது. ஓகேங்களா? மேலும் அவ்விளைவுகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கு. இதை தான் வந்து என்ன சொல்கிறாரு? பகுத்தறிவு, அதாவது சுயமரியாதை இயக்கத்தின் தத்துவம் அப்படின்னு சொல்கிறார். தந்தை பெரியார் சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக
பெண்களின் நலனுக்காக திட்டங்களை இயற்றிய இடம் எது அப்படின்னா செங்கல்பட்டு மாநாட்டில் இயற்றியிருந்திருப்பார். ஈவே ராமசாமி சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் அதே கொஸ்டின் திரும்ப கேட்டிருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா, செங்கல்பட்டு. ஈவே ராமசாமி சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலன்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் எத்தனை டைம்? இதோட 3ஆவது டைம் அந்த ஒரே கொஸ்டின். 3 கொஸ்டின் இது 3 எக்ஸாம்பிள் இருந்து இந்த கொஸ்டின் கண்டினியூவாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. 1929 பிப்ரவரி 17 செங்கல்பட்டில் நடந்த சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் யார்? டாக்டர் பி சுப்பராயன். ஸோ அப்போ செங்கல்பட்டு மாநாடுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அங்கே என்னென்ன கொண்டுட்டு வந்தார், பெண்களுக்காக என்னென்ன கருத்துக்களை கொண்டுட்டு வந்தார், என்னென்ன தீர்மானங்களை நிறைவேற்றினார், அதெல்லாம் படித்து வச்சுட்டோம் அப்படின்னா கூற்று காரணங்களில் கொடுத்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். எப்போ? 1929 பிப்ரவரி 17 செங்கல்பட்டில் நடந்த மாநாடு வந்து 1929 பிப்ரவரி 17 நடந்திருக்கு. டாக்டர் பி சுப்பராயன் வந்து அதுக்கு என்ன பண்ணுற தலைமை தாங்கியிருக்கார். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 1929ஆம் ஆண்டு செங்கல்பட்டில் கூட்டப்பட்ட சுயமரியாதை இயக்க மாநாட்டில் தந்தை பெரியார் ஒரு முக்கிய விடயம் தொடர்பாக தீர்மானத்தை நிறைவேற்றினார். பார்த்தீங்களா, குத்துறாங்க பார்த்தீங்களா. சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு 1989ஆம் ஆண்டில் தமிழகம் அதனை சட்டமாக இயற்றியது. ஆகஸ்ட் 11, 2020 உச்சநீதிமன்றம் அது தொடர்பாக தீர்ப்பை வழங்கியது. குடும்ப சொத்தில் பெண்ணுக்கு சம உரிமை. குடும்ப சொத்தில் பெண்ணுக்கு சம உரிமை. ஓகேங்களா. 1929 செப்டம்பர் 17 மேலே பார்த்தாலிங்களா. அதில் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா குடும்ப சொத்தில் பெண்ணுக்கு சம உரிமை அப்படின்றது தான். இது குடும்பத்தில் பெண்களுக்கு சம உரிமை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய ஆண்டு எப்போனா 2020 ஆகஸ்ட் 11. இதை ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். ஓகேங்களா. அடுத்து வந்து தேசின் சோவியத் யூனியன் பயணத்தின் மூலம் அந்நாடு 5 ஆண்டு திட்டங்கள் மற்றும் நவீன அறிவியல் தொழில்நுட்பம் மூலம் அதிவேக வளர்ச்சி பெற்றதை பார்த்தார். யார் பார்த்தாங்க அப்படின்னா ஈவே ராமசாமி ஐயா தான் பார்த்துருந்துருப்பார். ஈவே பெரியார் அவர் வந்து பார்த்திங்கன்னா பர்மா போயிருந்திருப்பார், சோவியத் ரஷ்யா போயிருந்திருப்பார், இந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் பக்கத்தில் இருக்கிற நாடுகளுக்கெல்லாம் போயிருந்திருப்பார். பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர் ஐக்கிய ரஷ்ய பயணத்திற்கு பிறகு 1932 எந்த இடத்தில் ஸ்டாலின் மண்டபத்தை கட்டினார்? இந்த கொஸ்டின் நானே இப்போ தான் பார்க்குறேன். ஓகேங்களா. எங்கே? கோயம்புத்தூரில் வந்து கட்டிருக்கார் போல். ஈவே ராமசாமி வந்து எங்கள் ஐக்கிய ரஷ்ய பயணத்தின் பிறகு ஐக்கிய ரஷ்ய பயணம் வந்து 1932 எந்த இடத்துல ஸ்டாலின் மண்டபத்தை கட்டினார் அப்படின்னா கோயம்புத்தூரில் வந்து கட்டிருப்பார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெரியார் ஈவேராவுக்கு தொடர்பு இல்லாத இதழ் எது? தொடர்பு இல்லாத இதழ்னால் தேசபக்தன் தான். குடியரசு, புரட்சி, ரெவோல்ட் அதெல்லாம் வந்து அவருடைய இதழ் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈவேராவிற்கு தேசாம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் பெரியார் பட்டம் 1938 கொடுத்துருப்பாங்க. பெண்கள் வந்து பெரியார் அப்படின்ற பட்டத்தை வந்து கொடுத்து வந்திருப்பாங்க 1938 பெண்கள் மாநாட்டில். தினசரி நாளிதழ் குடியரசின் ஆசிரியர் யார்? தந்தை பெரியார். துணை ஆசிரியர் வந்து அறிஞர் அண்ணா. குடியரசு நாளிதழை வெளியிட்டவர் பெரியார். ஈவேராவிற்கு தேசாம் ஆண்டு சென்னை மகளிர் மாநாட்டில் 1938. அதாவது பழைய புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 38 டேட்டு எக்ஸாக்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த டேட் என்னன்றது எனக்கு தெரியல. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஸோ இதில் வந்து செங்கல்பட்டு மாநாடு இந்த பட்டம் வழங்கப்படுறது ரொம்ப முக்கியமாக கேட்கப்பட்டுருக்கு. ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டமும் தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் எப்போது வழங்கப்படுது பாருங்கள். டேட்டை கொடுத்துருக்காங்க பாருங்கள். பட்டம் 1938 நவம்பர் 13 வந்து கொடுத்துருக்காங்க சென்னையில். 1938 நவம்பர் 13 சென்னையில் கொடுங்க. யுனெஸ்கோ மன்றம் வந்து 1970 தான். 1970ன்றது நமக்கு இங்கே டேட்டோட கொடுத்துருங்க 27/6/1970. ஸோ இதில் வந்து நமக்கு சப்போஸ் 1938 தெரிஞ்சு யுனெஸ்கோ மன்றம்னு தெரிஞ்சாவே இந்த இதுக்கு நம்ம சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். பெரியார் ஈவே ராமசாமி நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1938 வந்து நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். ஒரு தனியான சுதந்திரமாக செயல்படும் திராவிட நாட்டை ஏற்படுத்துவதற்காக பெரியார் திராவிட நாடு மாநாட்டை எப்போ நடத்தினார் அப்படின்னா 1939 நடத்தியிருப்பார். ஓகேங்களா. அதாவது தமிழ்நாடுன்றது வந்து அதாவது இந்த தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா இந்த 4 மாநிலம் திராவிட நாடு, எங்களுக்கு தனியாக இந்தியா கூட எங்களுக்கு தேவையில்லை, தனியாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருப்பார். இது பெரியாருடன் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்தியது. வைக்கம் சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், கள்ளுக்கடை மறியல், சென்னை காங்கிரஸ் கமிட்டி தலைவர். ஓகேங்களா. இதில் ஒத்துழையாமை இயக்கம் 1920,
அது வந்து பார்த்திங்கன்னா 2. அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கள்ளுக்கடை மறியல். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்திருப்பார். கள்ளுக்கடை மறியலில் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருப்பார். கிட்டத்தட்ட 5000 தென்னைகளை வெட்டி வீழ்த்தினோடனே நியூஸ் பேப்பர்லாம் இவரோட பேர் பரவி இருந்திருக்கும். அதனால் சென்னை காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இயக்கி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து வைக்கம் சத்தியாகிரகத்தில் வந்து கலந்துருந்திருப்பார். அதாவது பின்வரும் கூற்றுகள் எவை சரியானது? திராவிட நாடு என்ற தமிழ் வார இதழ் பெரியாரால் திராவிட நாடு என்ற தனி மாநில கருத்தை பரப்புவதற்காக ஆரம்பிக்கப்பட்டது. ஓகே. அடுத்து வந்து திராவிட நாடு எனும் காரணத்தை தழுவியதால் தெற்கே உள்ள பிராமணர் அல்லாதோர் திராவிடன் என்று அடையாளம் காட்ட வழிவகுத்தது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து A and R are true. R is கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, திராவிட நாடு எனும் தமிழ் வார இதழ் வந்து பெரியாரால் திராவிட நாடுன்னு எதை சொன்னால் கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா இந்த 4 மாநிலங்களுடைய தனி மாநில கருத்தை பரப்புவதற்காக வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, திராவிட நாடு எனும் காரணத்தை தழுவியதால் தெற்கே உள்ள பிராமணர் அல்லாதோர் திராவிடன், அதாவது பிராமணர் அல்லாதவங்க இங்கே இருக்கிற இந்த 4 மாநிலங்கள் திராவிடர்கள் அப்படின்ற அடையாளம் காட்ட வழிவகுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேர் ரைட்டு தான். மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான், சுயமரியாதை அவனின் பிறப்பு உரிமை, சமூக நீதி சமூகத்தை உறுதிப்படுத்தும் என்று கூறியவர் யார்? தந்தை பெரியார். இந்த கொஸ்டின் 2வது டைம் கேட்டிருக்காங்க. தந்தை பெரியார் ஆதரவுடன் முதலமைச்சர் ஒருவர் இவ்வாறு சவால் விடுத்தார். தாழ்ந்த ஜாதி மருத்துவர் தவறாக ஊசி போட்டதால் இறந்த ஒரு மனிதரை என்னிடம் காண்பிக்கவும், அல்லது தாழ்ந்த சாதி பொறியாளரால் தகர்ந்து போன ஒரு கட்டிடத்தை என்னிடம் காண்பிக்கவும். இவ்வாறு கூறியவர் யார் அப்படின்னா காமராஜர் தான் கூறியிருப்பார். கீழ்கணும் எந்த சம்பவங்கள் தந்தை பெரியாரை வகுப்புவாத இடஒதுக்கீடு தேவை என்ற கிளர்ச்சியை நோக்கியது? அதாவது எதுனா தொழிற்சார் கல்வியில் வகுப்பு வாரியான இடப்பங்கீடு செல்லாது என உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வலியுறுத்தது. 1956 வந்து அது அறிவிச்சிருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, எக்ஸாக்ட் இயர் தெரியல. ஆனால் அப்போ வந்து அந்த இதை வந்து என்ன சொல்லுவாங்க, இடஒதுக்கீடு வந்து கேன்சல் பண்ணிவிடுவாங்க. கேன்சல் பண்ண உடனே திரும்ப வந்து அப்போ வந்து பெரியார் வந்து பெரிய போராட்டம்லாம் நடத்துவாங்க. பெரியார் மட்டும் இல்லை, காமராஜர் எல்லாமே போராட்டம் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நீதி கட்சி அப்படின்றது யாருடையது? டிஎம் நாயருடையது. ஓகேங்களா. நீதி கட்சி வந்து டிஎம் நாயர். சுயமரியாதை இயக்கம் தந்தை பெரியார். சத்திய சோதக் இயக்கம் யார் அப்படின்னா ஜோதிராவ் பூலே. சத்திய சோதப் சமாஜ் சத்ரபதி சானு மகாராஜா. ஸோ இது 2மே வந்து கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து நீதி கட்சின்றது டிஎம் நாயர், சுயமரியாதை இயக்கம் ஈவே ராமசாமி. 4, 3. ஸோ இதை 2 தெரிஞ்சாவே நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். பட் ஆனால் இது 2 தெரிஞ்சுக்குவோம். ஓகேங்களா. ஜோதிராவ் பூலே வந்து சத்திய சோதக் இயக்கம், அதே வந்து சந்திரபதி ஷானு மகாராஜா சத்திய சோதக் சமாஜ். தெற்கிலிருந்து வந்த தீர்க்க தரசி என்று அழைக்கப்பட்டவர். தெற்கிலிருந்து வந்த தீர்க்க தரசி யார்? பெரியார். அடுத்து என்னது? இயக்கம் மற்றும் வந்து ரிஃபார்ம்ஸு. பிரம்ம சமாஜியம் வந்து ராஜாராம் மோகன் ராயோடது. ஓகேங்களா. எஸ்என்டிபினா என்னன்னு தெரியல எனக்கு. ஸ்ரீ நாராயண குரு. ஓகேங்களா. நீதி கட்சி வந்து நம்ம ஐயா. சுயமரியாதை இயக்கம் நீதி கட்சி வந்து நடேசன். சுயமரியாதை இயக்கம் தான் ஈவே ராமசாமி ஐயா. தந்தை பெரியாருக்கு தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என பாராட்டம் வழங்கிய அமைப்பு யுனெஸ்கோ அமைப்பு 1970 வாங்கி வந்திருப்பாங்க. டேட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க, 29/7 நினைக்கிறேன். பின்வருபவர்கள் வைக்கம் வீரர் என்ற பட்டத்தை பெற்றவர் ஈவே ராமசாமி. 1924. ஓகேங்களா. சிறைப்பறவை என்ற அடைமொழி பெயர் கொண்டவர் யார் அப்படின்னா பெரியார். பின்வருவனவற்றை பொறுத்துக. திருவி கல்யாண சுந்தரம் வந்து நவசக்தி. ஈவேரா பெரியார் அப்படின்னா குடியரசு. அடுத்து வந்து விவி சுப்பிரமணிய ஐயர் சாமி வெங்கடாச்சலம். விவி சுப்பிரமணிய ஐயர் வந்து பார்த்திங்கன்னா தேசிய பள்ளி. அதே சாமி வெங்கடாச்சலம் வந்து சைவ சித்தாந்த பள்ளி அப்படின்றத இயக்கி வந்திருப்பாங்க.
பின்வருவனவற்றில் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. பெரியார் இந்திய தேசிய காங்கிரஸின் உறுப்பினராக ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார். ரைட்டு. சுயமரியாதை திருமணத்தை நீதி கட்சி அறிமுகப்படுத்தியது இல்லை, பெரியார் அறிமுகப்படுத்தியிருந்திருப்பார். பெரியார் பட்டத்தை வழங்கியது யுனெஸ்கோ அமைப்பு. பெரியார் பட்டத்தை வழங்கியது யுனெஸ்கோ அமைப்பு வணக்கினாங்க 1928 பெண்கள் மாநாட்டிலலாம் கொடுத்துருப்பாங்க. விடுதலை பத்திரிகையை ஆங்கிலத்தில் நடத்துகிறாங்க, இல்லை விடுதலை பத்திரிகையை தமிழில் நடத்திருப்பாங்க. ரிவால்ட் தான் ஆங்கிலத்தில் நடத்திருப்பார். ஸோ அப்போ ஒன்று மட்டும் தான் ரைட்டு. ஸோ இது வேணால் கொஞ்சம் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக நீதி கட்சி தான் அறிமுகப்படுத்துனுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். சுயமரியாதை திருமணத்தை வந்து பெரியார் அறிமுகப்படுத்துவார், அதுக்கப்புறம் நீதி கட்சி அதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான். திராவிட இயக்கம் திராவிட கழகத்தை தேச தலைமையில் உருவாக வழிவகுத்தது யார்? ராமசாமி. திராவிட இயக்கம் திராவிட கழகத்தை யாருடைய தலைமையில் உருவாக வழிவகுத்தது அப்படின்னா ராமசாமி, ஈவே ராமசாமி தலைமையில். பெண்ணுரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் யார் அப்படின்னா பெரியார். இதில் எல்லாருமே மறுத்துருப்பாங்க, ஆனால் வந்து புக்கில் வந்து பெரியார் மறுத்தர் அப்படின்னு மட்டும் தான் இருக்குது. தமிழ்நாட்டின் ரூசோ அப்படின்ற அழைக்கூட தந்தை பெரியார், தமிழ்நாட்டின் ரூசோ. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலவரிசைப்படி பட்டியலிடுக. ஈவே ராமசாமி தலைமையில் நீதி கட்சி திராவிட கழகம் என மாற்றி அமைக்கப்பட்டது. ஈவே ராமசாமி சிறையில் இருந்து கொண்டு நீதி கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஈவே ராமசாமி திராவிட நாடு மாநாடு நடத்தி அதில் சுதந்திரம் மற்றும் தனி திராவிட நாடு கோரிக்கையை வைத்தால் மெட்ராஸ் சட்டசபை தேர்தலை காங்கிரஸ் கட்சி வென்றது. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிறையில் இருக்கும்போது மெட்ராஸ் சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வென்றது. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்திருப்பார் அப்படின்னா சிறைக்கு போயிருந்திருப்பார், கள்ளுக்கடை மறியல் அந்த மாதிரி இதில் சிறைக்கு போயிருந்திருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவே ராமசாமி திராவிட நாடு மாநாடு நடத்தி அதில் சுதந்திரம் மற்றும் தனி திராவிட நாடு கோரிக்கை வைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திராவிட நாடை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி திராவிட கழகம் வந்து அவரோட கீழே தலைமையில் அமைச்சிருந்திருப்பாங்க. உடன்கட்டை முறை ஒழிப்பு வந்து ராஜாராம் மோகன் ராய். தலித் மக்களுக்கு ஆலய பிரவேசம் வந்து BR அம்பேத்கர். விதவை மறுமண சட்டம் வந்து ஈஸ்வர வித்யாசாகர். தீண்டாமைக்கு எதிராக சுயமரியாதை இயக்கம் வந்து தந்தை பெரியார். ஈவே ராமசாமியின் ஈரோட்டு திட்டம் கீழ்கண்களில் எதை கொண்டிருந்தது? அனைவருக்கும் ஆயுள் காப்பீடு திட்டத்தை விரிவுபடுத்தல், அனைவருக்கும் கட்டாய கல்வி அளித்தல், தீண்டாமை ஒழிப்பு, அத்தியாவசிய தொழில்களை நாட்டுடைமையாக்குதல். இதில் வந்து 4மே ரைட்டு. ஓகேங்களா? அதாவது என்ன சொல்கிறேன்னா ஈவேரோடு ராமசாமி ஈரோடு திட்டம் யார் கொண்டு வந்தா அப்படின்னா வந்து ஈவே ராமசாமி. ஓகேங்களா? அனைவருக்கும் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தை விரிவுபடுத்துதல், அனைவருக்கும் கட்டாய கல்வி அளித்தல், தீண்டாமை ஒழிப்பு, அத்தியாவசிய தொழில்களை நாட்டுடைமையாக்குதல். அது ஈவேரா பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை ஏன் தொடங்கினார்? சாதி ஒழிப்பிற்காக தொடங்கினார். சமயங்களை ஒழிப்பதற்காக, பிராமணர்களை ஒழிப்பதற்காக, காங்கிரஸினை ஒழிப்பதற்காக விடை தெரியவில்லை. ஸோ இது வந்து என்னென்னா சாதி ஒழிப்பதற்காக தான் அவர் தொடங்கியிருந்திருப்பார். பெரியார் ஆதரித்த சுயமரியாதை திருமணங்கள் பற்றி பின்வரும் சொற்றொடர்களை கவனிக்கவும். சுயமரியாதை திருமணத்தோடு தொடர்பில்லாத சொற்றொடரை விளக்குக. பிராமண புரோகிதர் இல்லாது நடத்தப்பட்டது. எந்த மதசார்பு வழக்கங்களும் பின்பற்றவில்லை. அரசு பதிவாளர் முன்னிலையில் நடைபெற்றது. ஸோ இது 3ல் எது வந்துச்சு அப்படின்னா வந்து என்னது? சி தான். ஸோ என்ன சொல்கிறாங்க? சுயமரியாதை திருமணம் தொடர்பில்லாத சொற்றொடர். ஸோ இது அரசு, அதாவது இதெல்லாம் வந்து சுயமரியாதைக்காக பண்ண திருமணங்கள். ஆனால் இது வந்து அரசு பதிவாளர் முன்னிலையில் தான் திருமணமும் நடக்கும். கீழ்கண்ட கூற்றுகளில் ஈரோடு ராமசாமி பற்றிய தவறான கூற்று எது? ஈவே ராமசாமி வைக்கம் வீரர் என அழைக்கப்பட்டார். ரைட்டு. இவர் குலக்கல்வி முறையை ஆதரித்தார். தப்பே. இவர் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார். ரைட்டு. இவர் சுயமரியாதை திருமணத்துக்கு ஆதரவு வழங்கினார். குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவர் ராஜாஜி. பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் எந்த ஆண்டு சேலத்தில் மூடநம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டை நடத்தினார்? மூடநம்பிக்கை ஒழிப்பு மாநாடு 1971 நடத்தியிருப்பார். மூடநம்பிக்கை ஒழிப்பு மாநாடு யார் நடத்தினார் அப்படின்னா பெரியார். எங்கே நடத்தினார் அப்படின்னா சேலம் மாவட்டத்தில். எந்த ஆண்டு? 1971. சரியான கூற்றை தேர்வு செய்க. பெரியார் ஈவே ராமசாமி சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார். ரைட்டு. மக்கள் அவரை வைக்கம் வீரர் என பாராட்டினார். 2 ரைட்டு. பெரியார் சித்திரபுத்திரன் என புனைப்பெயரில் கட்டுரை எழுதின. சித்திரபுத்திரன் யார்? கண்ணதாசன் நினைக்கிறேன், சரியாக தெரியல, தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். BR அம்பேத்கர் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனித்தேர்தல் தொகுதிகளை கோரிக்கையை பெரியார் ஆதரித்தார். ஆமாம். அப்போ 1, 2, 4 தான் ரைட்டு, 3 வந்து தவறானது. ஈவே ராமசாமி 20ஆம் நூற்றாண்டின் சிறந்த சமூக சீர்திருத்தவாதி. ரைட்டு. அவர் சுயமரியாதை இயக்கத்தின் மூலம் ஒடுக்கப்பட்ட மக்களின் நலன்களை காக்க பாடுபட்டார். 2மே ரைட்டு. ஏவுக்கான விளக்கம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா
நீதி கட்சி பிராமணர் அல்லாதோருக்கான வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை வேண்டியது. பிராமணர் அல்லாதவர்களுக்கு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை வேண்டியது. ரைட்டு. பெரியாரின் வேண்டுதலான வகுப்புவாத பிரதிநிதித்துவம் காங்கிரஸ் அளிக்கப்பட்ட காரணத்தால் பெரியார் காங்கிரஸிலேருந்து விலகினார். 1925 எங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து விலகி இருந்திருப்பார். காஞ்சிபுரத்துலேருந்து விலகி இருந்திருப்பார். ரெண்டுமே ரைட்டு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்தெந்த டாப்பிக்கை நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.